ஏழு மக்களே, நீங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் ஸ்டிக் மேலே டபுள் மேலே போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா நான் மொத்தம் 5 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 5 கிளாஸாக இருக்காங்க. மஞ்சள் கலர் பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம அந்த டெலிபோர்ட் வழியாக வரலாம்னு சொல்லிட்டு ப்ளூ ரெட்டே கூட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வா நம்மளும் அங்கே போனாங்க போது ஆரஞ்சு இல்லை நான் வரல, அந்த மேலே ஒன்று இருக்கு பாரு, அதில் தான் நான் போக போகிறேன், நீ வேணா இப்போ கிரீன் அவன் கூட போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே கிரீன் சரி பார்த்து பத்திரமா போயிருந்துக்கேன், நாங்கள் போயிட்டு வர சொல்லிட்டு கிரீன் அங்கே போயிடுறான். உடனே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒன்று சரி அவங்க போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிடுறான். இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ரெடி ஆயிடுச்சு உள்ளே போக வேண்டியதாக சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டோட பயங்கரமாக 5 ஃபஸ்ட்டு வரைக்கும் அப்படி ஒவ்வொருத்தராக போயிடுறாங்க. போன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு பயங்கரமான சாக்கு. ஏன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் விட்டு விழுந்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு தப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து தள்ளி விட்டு இடத்துல விழுந்துட்டாங்க. விழுந்தது பார்த்தீங்கன்னா நல்ல விட சேஃபாக தான் விழுந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு ட்ரீ ஒரு பாட்ஸ் வேறு வெறும் சாண்டு மட்டும் இருக்க ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. மேலே ஏறினாலும் வந்து என்ன சரிட்டு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிரீன் வந்து ஓகே பாட்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னா அப்படி தட்டிட்டு இருக்கும்போது எல்லாமும் ப்ளூவும் பார்த்தீங்கன்னா மரத்தை போட்டு வெட்டிட்டு கிடந்தாங்க. ஆனால் எல்லாருக்குன்னு ரெட்டு கிரீன் அந்த சைடு பார்க்கவும் அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன சரி யோசிக்கும் போது சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா தப்பாக கிளப்பி விட்டாங்க. இருந்த ஒரு வழியும் போச்சு. அப்படியோ அப்படிங்கும்போது அந்த சைடு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஸ்லாப்லிங் இருக்குது, அதையும் பிடிக்க விழுந்தாச்சு. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன செய்ய ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி வேறு வழியில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை எடுப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ பார்த்தீங்கன்னா தாங்கிட்ட இருக்கிற ஸ்லாப்லிங் எடுத்து அதில் வைக்காம வச்சு பார்த்தீங்கன்னா மரத்தை நட்டுலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கெட்டி எப்படியாவது போயிடலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம பையன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரம் பீச்சில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி சும்மா டென்ட்லாம் போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு கிடக்கான். அவன் அங்கே விளையாடவா இருக்கான். அவங்க என்னன்னா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு இது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து பார்த்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல அவன் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்க ஒரு போர் அடிக்குது. தனியாக இருந்தோடனே ரொம்ப போர் அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோட்டோ எடுத்து பார்க்கான். நம்ம நண்பர்களோட இருந்த ஃபோட்டோவை சரி நம்ம நண்பர்களை போய் பார்க்கலாம் அவனுக்கு ரொம்ப தோட்டத்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எல்லாம் பயங்கரமாக ஒரு பெரிய வீடு வில்லேஜ் மாதிரி கட்டி முடிச்சிட்டாங்க. பயங்கரமாக கிரீன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்டிக் மாதிரி நட்டுக்கிட்டு கொடி மாதிரி இது பண்ணிட்டு இருக்கான். தப்பிக்கிறதுக்கு மேலே கொடி மாதிரி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு தான் ஒரு இது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய இது ஸ்பான் பண்ண வச்சு அது கீழே விழுந்து அதுக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோட இருந்து எல்லாத்தையும் எடுத்து சேமிச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா விவசாயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணதை வந்து அது என்னது பீட்ரூட் இது அது ஏதோ பீட்ரூட் ஜூஸ் மாதிரி பண்ணுவாங்க அது பண்ணுறான். இவன் மாட்டிகிட்டு இருந்து பால் முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கேக் மாதிரி பண்ணிடுறான். எல்லாத்தையும் கொண்டு வந்து மேலே வச்சு நல்லா நிம்மதி இவனு சாப்பிட்றாங்க. அங்கே வேணா அவன் ஃப்ரெண்டை பற்றி கவலைப்படுறான். நல்லா நிம்மதியாக இருந்துக்கிட்டு சாப்பிடவும் அந்தாட கேஸ் அடிச்சுக்கிட்டு போட்டு நல்லா சாப்பிட்றாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையில் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் மாதிரி உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததை பார்த்தீங்கன்னா அவன் யோசிச்சு பார்க்கான். மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. இவன் எல்லாரும் கை காட்டும்போது இவன் எல்லாரும் கை காட்டினா பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அவனை ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்து அவனை சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஓனா நடக்கிறத யோசிச்சு பார்க்கான். அவன் ஒன்றுமே பெய்யல. அங்கே என்னென்னா நடக்குங்கிறது எப்படி யோசிக்காமல் ஒன்றும் பெய்யல. அங்கே ஜோமிஸ்லாம் வந்துட்டு ஏதோ அத்துமீறி இதெல்லாம் இடிச்சு என்னெல்லாமோ ஆயிடுது. அதை பண்ணுறோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். ஆனால் இதை பார்க்கவே என் மனசில் யோசிச்சு அதே மாதிரி நடந்துட்டு நினைக்கிறேன். உடனே பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு ஸ்டோரேஜ்ன்னு இருக்கு அதுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டெலிபோர்ட் மாதிரி இருக்குது. அதில் போய் டக்குன்னு ஓடிடலாம்னு சொல்லிட்டு அந்த டெலிபோர்ட் வழியாக பார்த்தீங்கன்னா போகிறான். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சோமிஸு சிலந்தி இந்த மாதிரி பயங்கரமான பேங்கிட்ட ஆட்டிட்டு போயிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தில் நடுக்கிட்டு ரொம்ப கூரில் கிடக்காங்க. ஐயோ ரொம்ப முடியலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கிட்ட 2 கேரட் இருக்குது. வேறு பசியும் ரொம்ப இருக்குது, ஹெல்த்து பாதி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேரட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீனுக்கும் கொடுத்துட்றான். இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோ அதுக்கப்புறம் ப்ளூ 2 பேருமே சாப்பிடாம கிடக்காங்க. இவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கிடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம தலைவன் ஆரஞ்சு, அதாவது இவங்க எல்லாருக்கும் ஹெட். ஏன்னா பார்த்தீங்கன்னா 4 பேரோட பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருப்பான். ஆரஞ்சு மண்டு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா அந்த லாவா அந்த இடத்துக்கு வந்துடுறான். பார்த்தீங்கன்னா நேராக டெலிபோர்ட் மூலமாக வந்தோடனே நம்ம நண்பர்களை காப்பாற்றின்னு சொல்லிட்டு அந்த டைமண்ட் நைஸ் வார்டு வச்சுட்டு இருக்கான். இவங்க இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஓர கல்லுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து மேலே வாழ்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருந்துக்கிட்டு வந்து வெளில விடும்போது ஒருத்தன் கீழே இருந்து அடிக்கான். இவன் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிடுறான். மட்டும் உப்புன்னு ஏதோ ஒன்று வந்து அதை ஆஃப் ஆக்கி விட்டது. என்னடான்னு வந்து அவன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ பேய் மாதிரி அந்த கேஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டாக் பண்ணுது. இதை கண்டோன்னே ஐயோ ஏன்னு பயந்துக்கிட்டு வந்தாலும் விழுந்துடுறான்.
இப்போ என்ன செய்யறது நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வந்து தப்பிச்சிடுறான். தப்பிச்சா யாரை விட்டா போதுன்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு டெலிபோர்ட் வழியாக போயிடுறான். இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா உள்ளே போனாங்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது போயிடுது. ஏன்னா அங்கே உடனேனால எங்கேயே டெலிபோர்ட் போயிடுது என்ன செய்யறதுன்னு ரொம்ப யோசனையாக இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ அடுத்த பாட்டில் சொல்கிறோம். அது இருக்கும் பாய்.